கோவை அருகே சாராயம் விற்றுக்கொள் பர்மிஷன் கொடுக்கிறேன் என கூறி ரெஸ்டாரண்ட் உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டிய மர்ம நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். செல்போன் மூலம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு மிரட்டிய போலீஸ் சிக்கியது எப்படி? கோவை கருமத்தம்பட்டி காவல் சரகத்திற்கு உட்பட்ட சென்னப்பச்செட்டி புதூரில் உழவன் என்ற பெயரில் ரெஸ்டாரண்ட் ஒன்று உள்ளது. இதன் உரிமையாளர் மூர்த்தி. இதேபோல காடுவட்டி பாளையத்தில் கொக்கரக்கோ என்ற பெயரில் ரெஸ்டாரண்ட் ஒன்று உள்ளது. இதன் உரிமையாளர் துரைசாமி. இவர்கள் இருவரையும் ஒரு மர்ம நபர் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். தான் மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் என அறிமுகப்படுத்தி கொண்ட அவர் 10,000 ரூபாய் கூகுள் பே செய்தால் மது விற்பனை செய்து கொள்ளலாம், நான் கண்டுகொள்ள மாட்டேன் என கூறியுள்ளார். மர்ம நபரின் பேச்சை கேட்டு உழவன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் சுதாரித்து கொண்டார். ஆனால் கொக்கரக்கோ ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் துரைசாமி மர்ம நபரை நம்பிவிட்டார். காடுவெட்டிப்பாளையம் 4 ரோடு சந்திப்பிற்கு வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த மர்ம நபரிடம் துரைசாமி கூறியுள்ளார். அங்கு பணத்துடன் சென்ற துரைசாமியிடம் மேலும் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த மர்ம நபர். அப்போதுதான் துரைசாமிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனே ரகசியமாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு அவர் தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மர்ம நபரை மடக்கி பிடித்தனர். காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பிடிபட்டவர் நீலக்கவுண்டன் புதூரைச் சேர்ந்த சேகர் என்பது தெரிய வந்தது. போலீஸ் பெயரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டுவதுதான் இவரது தொழில். பலரிடம் இதுபோன்று மிரட்டி பணம் பறித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்த போலீசார் துரைசாமியிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அடைத்தனர்.